வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஃபிஷ் 65 ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த மயில் கோலா மீனை வச்சு நான் செஞ்சுருக்கேன். செயில் ஃபிஷ் க்யூப்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது, அதை வச்சு நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த நெய் மீன் மாதிரி இருக்கவங்க இந்த மயில் கோலா மீன், அதாவது அது சேல் ஃபிஷ்ஷு. இது க்யூப்ஸ் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் ஈஸியாக கிடைக்கிறது, அது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து முட்டை தேவைப்படும். மசாலா சாமான் பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், சிக்கன் மசாலா தூள், கறி பவுடரு, கொஞ்சமாக வந்து நான் கசூரி மேத்தி, மஞ்சள், நம்ம தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோங்க. ரொம்ப அருமையான ஒரு ஃபிஷ் 65 நொடியில் தயார் பண்ணலாம். எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டேன். மெயினில் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆச்சி கறி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள்னு பார்த்திங்கன்னா தேகி மிர்ச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பிராண்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா உங்களுக்கும் அதே டேஸ்ட் வரணும், அதனால தான் அந்த பிராண்டை காமிச்சிட்ருக்கேன். முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்க்கல, உப்பு நான் வந்து கடைசியில் சேர்க்குறேன். இங்கே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அடுத்து எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். மீனை வந்து இந்த மசாலாவில் நல்லா கலந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும். ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். இது நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இன்னும் நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த மீன் நல்லா ஊறினதும் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அடுத்து வந்து சோள மாவு, மைதா மாவெல்லாம் சேர்க்குற வேலை இருக்குது. ஸோ மீன் ஃபஸ்ட்டு இந்த காரத்தில் நல்லா ஊறட்டும். ஊறினதும் நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம சுட்டு எடுக்கிறப்போ. இப்போ பாருங்கள், மீன் நல்லா ஊறிருக்கு. இதில் வந்து நம்ம மைதா மாவு சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து நம்ம வறுக்கிறப்போ தேவைப்படும். மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், சோள மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். அருமையான ஃபிஷ் 65 நொடியில் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம். ஃப்ரெஷ் டு ஹோம் வந்து ரொம்ப அருமையான ஃபிஷ் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வாங்கி தயார் பண்ணுறதுக்கு. இந்த மயில் கோலா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி நம்ம பிரியாணி, நம்ம சவுத் இண்டியன் ரசம் ரைஸ்க்கெல்லாம் வந்து ஒரு அருமையான சைட் டிஷ். பாருங்கள், மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். அந்த மசாலாலாம் நல்லா கலந்ததும் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் ஒரு மீன் பீஸாக எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மசாலா வந்து சுத்தமாக மீன்லேருந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது. நம்ம உடனே நம்ம திருப்ப போகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம திருப்பினோம்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோம்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அருமையான ஃபிஷ் 65 ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் என்ன அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையான ஃபிஷ் 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபிஷ் 65 வந்து பிரியாணி, புலாவ், நம்ம ரெகுலர் ரசம் ரைஸோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மயில் கோலா மீன் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது. அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு இந்த ஃபிஷ் க்யூப்ஸ் கிடைக்கிற தொட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு சுத்தம் பண்ணி மசாலா சேர்த்து வறுக்க வேண்டியது தான். அருமையான ஃபிஷ் 65 நான் சர்வ் பண்ணிட்டேங்க. ட்ரை பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.